அண்ணா வணக்கம். நான் சப் சபுரானி. இன்னைக்கு நம்ம வீட்டு கிச்சன்ல இருந்து ஒரு சிம்பிளான குருமா ரெசிபி பார்க்க போகிறோம். சிக்கனில், அதாவது அரை சிக்கனில் குருமா பண்ணுறோம். நம்ம குருமா அப்படிங்கிற டைமில் வந்து அதில் கண்டிப்பாக கொஞ்சம் தேங்காய் ஜாரம், நம்ம எந்த குருமா இருந்தாலும் சரி, வெஜிடபிள் குருமா, இல்லை சிக்கன், மட்டன், பீஃப், நாட்டுக்கோழி, வான்கோழி எதுவாக இருந்தால் நம்ம குருமா வெரைட்டிஸ் அப்படிங்கிற டைமில் வந்து தேங்காய் கண்டிப்பாக ஜாரம். இதில் வந்து வெள்ளை குருமா பண்ணலாம், ஆர்டினரி குருமா பண்ணலாம். நம்ம இது பார்த்திங்கன்னா நான் வந்து ஒயிட் குருமாவை பண்ணலை, இது வந்து ஆர்டினரி சாப்பாடுக்கு பண்ணுறோம். அதனால வெங்காயம் கொஞ்சம் தக்காளி இருக்கிறோம். நம்ம ஒயிட் குருமா அப்படின்னா தக்காளி சுத்தமாக சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. கடைசியில் வந்து கொஞ்சம் பச்சை மிளகா, நம்ம தேங்காயை கூட அதே டைமில் கொஞ்சம் குருமிளகம் அடித்து தான் நம்ம சேர்க்குறோம். அப்போ ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இது லைட்டாக எல்லோ கலர் பண்ணி தான் இது வந்து பேஸ் பண்ணி தான் இது கலரும் வர. நம்ம ஒரு ஃபுட்டுக்குமே வந்து அந்த ஃபுட்டுக்கு தகுந்த கலரும் வந்து ரொம்ப முக்கியம். அப்படி வந்து நம்ம மிசம்பிள், அதாவது வந்து ப்ரிப்ரேஷன், நம்ம கட் பண்ண வேண்டியது எல்லாமே கட் பண்ணி, சிக்கனை அழகாக வந்து சின்ன பீஸுக்கு தான் கட் பண்ணி அப்படியே வந்து நல்லா வாஷ் பண்ணி தண்ணி வடிய வச்சுருக்கோம். இப்போ ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் வீடியோ கடைசியில் பாருங்கள். இது சின்ன சின்ன ரெசிபிஸ் வந்து உங்களை வீடுகளை செய்து பார்க்குறது வசதியாக இருக்கும். இது ஒரு அரை கிலோ அப்படிங்கிற டைமில் 4 பேருக்கு 5 பேர்களை பிள்ளைங்களை சேர்ந்தால் கூட ஒரு 5 பேர்கள்லாம் வந்து செழிப்பாக இருக்கும். ஆர்டினரி ஃபுட்டு கூட சப்போஸ் இது நீங்கள் டிஃபனுக்கு எடுத்துக்கிட்டால் கூட எடுத்துக்கலாம், அது தப்பு கிடையாது. நம்ம குருமா அப்படிங்கிற டைமில் ரொம்ப கட்டியாக இருக்காது, உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் செமி கிரேவி பதத்து கொஞ்சம் கிரேவி சேர்ந்து தான் வரும். அதனால் வந்து உங்களுக்கு தொட்டு சாப்பிட்ற வசதியாக இருக்குது. இப்போ எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம், அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போது 100 மில்லி அளவில் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே சேர்த்து 1 கிராம் அளவில் லைட்டாக தாளிப்பு போட்டால் போதும். 1/4 கிலோ வெங்காயம் எடுத்து நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விட்றோம். வெங்காயம் நல்ல ப்ரௌன் கலர் ஆகுறது வரை வதங்கி வரணும். ரொம்ப ஓவராக கோல்டன் ப்ரௌன் ஆகுண்டா அப்படி பார்த்தா ரொம்ப கலர் மாறி போயிடும். அதை நல்லா வதங்கி வரணும். ஒரு பெரிய கொத்து கருவேப்பிலை வாஷ் பண்ணி அப்படி சேர்த்துக்கிறேன். அதே டைமில் பார்த்திங்கன்னா தேவையான கல்லுப்பு சேர்க்குறேன். ஃபஸ்ட்டில் வந்து 1 டீஸ்பூன் அளவில் சேர்க்குறேன். வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வரைக்கும் கல்லுப்பு ரொம்ப பெஸ்ட்டு. அப்புறம் நம்ம தேவை உண்டுன்னா அப்புறமா கடைசியில் கூட பார்த்து சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பொறுமையாக இடையிட கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டில் கொஞ்சம் நேரம் வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கலாம். அப்புறம் இது வந்து 50% வதங்கி வந்ததுக்கப்புறம் ஃப்ளேமை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். வெங்காயம் 1/4 கிலோ சேர்த்துக்கிறேன். அதில் தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி, ஒரு 100 கிராம் அளவில் மட்டும் தான் சேர்த்துக்கிறேன். நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஒயிட் குருமா அந்த டைமில் வந்து தக்காளி தேவை கிடையாது. நம்ம ஆர்டினரி குருமா இருந்தாலும் தக்காளி லைட்டாக தான் சேர்க்கணும். தக்காளி ஜாஸ்தியாக குருமாவோட டேஸ்ட்டே கம்மியாகும். அதனால அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். நீங்கள் கடைசி வரை ஸ்டெப்பாக பாருங்கள், அப்போ வந்து அளவுகள் கரெக்டாக தெரியும். இப்போ இந்த வெங்காயம் இந்த அளவு வதங்கி வந்துட்டு பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகலை. அதே டைமில் வந்து பச்சாட்டையில் ஓரளவு ப்ரௌன் கலர் ஆகிட்டு இந்த டைமில் 100 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் செழிப்பாக இருக்கட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லதான். ஒரு நிமிஷம் போது நல்லா வதக்கி விட்றேன். இது நம்ம வந்து வெங்காயம் தக்காளியில் வதக்கி மிக்சியில் அடித்து கூட பண்ணலாம். நிறைய வெரைட்டிஸ் உண்டு. நான் இன்றைக்கி வந்து டைரெக்டாக செய்யக்கூடிய இந்த வெரைட்டி தான் அப்லோட் பண்ணுறேன். அப்படியே தக்காளி சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு தக்காளி தான் 100 கிராம் இருக்கும். இப்போ தக்காளி ஓரளவு வதங்கி வந்துக்கிட்டு இனி வந்து நம்ம இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கலாம். தக்காளியை பொறுத்தல ஒரு 50% வதங்கி வந்தாலே அப்புறம் சாஃப்டாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கிட்டால் சீக்கிரமாக வதங்கி வந்துடும். அது நமக்கு டைம் சேவ் ஆகும். அதே டைமில் வந்து கேஸும் மிச்சப்படும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இந்த தக்காளி எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வந்துட்டு பாருங்கள். இந்த டைமில் தீயை சிம்மில் ஆக்கிக்கிட்டு அப்படியே மசாலா சேர்க்குறேன். வத்தல் பொடி 1 டீஸ்பூன் அளவில் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம 2 பச்சை மிளகும் அப்படியே தேங்காயை கூட அடித்து சேர்க்குறோம். அதனால என்ன, வத்தல் பொடி இந்த அளவு போதும். உங்கள் காரத்துக்கு தகுந்தாலும் கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னு விரும்புகிறவங்க கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்தாலும் தப்பு கிடையாது. இது வந்து கரெக்டாக இருக்குது. அப்படி லைட்டாக வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவில் மஞ்சள் பொடி சேர்க்குறேன். மல்லிப்பொடி 1 டீஸ்பூன் அளவில் சேர்த்துக்கிறேன். அதே அளவில் பெருஞ்சீரக பொடி சேர்க்குறேன். அப்படியே சொந்தமாக பொடிச்ச கரம் மசாலா பொடி கொஞ்சம் மாட்டு சேர்த்துக்கிறேன்.
நல்லா வதக்கி விட்றேன். ஒரு நிமிஷம் போல் ஸ்லோ ஃப்ளேமில் இருந்து நல்லா வதங்கி வரட்டு. நல்லா வதக்கி விட்டாச்சு. இந்த டைமில் தீயை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி மீடியம் ஆக்கிட்டு அப்புறம் ஏற்கனவே வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிற 1/2 கிலோ சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா அப்படியே வந்து இந்த மசாலையெல்லாம் உள்ளே பிடிக்கக்கூடிய அளவில் வதக்கி விட்றேன். அப்புறம் வந்து சிக்கனில் உள்ள நம்ம தண்ணி வடிய வச்சாலும் ஏதாவது கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூட இந்த சூடு படுற டைமில் தண்ணி வெளியே வரும். அப்புறமா வந்து தேவைக்கு கொஞ்சம் கூட தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம குருமா அப்படிங்கிற டைமில் இருக்கிற அரைச்ச மசாலா சேர்க்கறனால லைட்டாக செமி கிரேவி வரும். அதனால் லைட்டாக வந்து தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்துடும். ஒரு 10 நிமிஷம் போல் வேக வச்சு ஒரு 90% வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுட்டு மசாலாவும் போட்டு 2 கொதித்த உடனே டேஸ்ட்டு பார்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்க வேண்டியது. லைட்டாக அங்கங்கே கொஞ்சமாக தண்ணி இருக்குது பாருங்கள். இப்போ கொஞ்சம் கூட தண்ணி விட்டு அப்படியே வந்து இதை வேக வைக்கலாம். நான் நல்ல மிளகு பொடி இதில் சேர்க்கலை. ஏன் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு சின்ன ஒரு தேங்காய் எடுத்து அதுக்கு கூட தான் நம்ம வந்து நல்ல மிளகும் அப்படியே வந்து பச்சை மிளகும் சேர்த்து அந்த 3 பொருட்களை மாட்டு நம்ம மிக்சியில் நல்லா பேஸ்ட் பண்ணி தான் இதில் சேர்க்க போகிறோம். இது இனி 1-2 வாட்டி கிண்டி விட்டுக்கிட்டா போகிறோம். இப்போ மூடி போட்டு வேக வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் வேகும். இடையில 1-2 வாட்டி மூடியை எடுத்துக்கிட்டு கிண்டி விட்டாலே போதும். இப்போ மூடி எடுத்துக்கிட்டு ஒரு வாட்டி கூட கிண்டி விட்டுறோம். மொத்தம் ஒரு 2-3 வாட்டி கிண்டி விட்டாலே போதும். நல்லா வந்துடும். சிக்கன் வந்து வெந்து வரணும். அதே டைமில் வந்து பீஸ் வந்து நம்ம நல்லா உடஞ்சி போகக்கூடாது. ஏற்கனவே நம்ம சின்ன பீஸுக்கு வெட்டி இருக்கிறோம். இப்போ மூடி எடுத்துக்கிட்டேன். இன்னும் ஒரு மறிச்சு கிட்டத்தட்ட இது 80% பக்கத்தில் குக் ஆகிட்டு இன்னும் 2 நிமிஷம் போல் வந்து அப்படியே ஓப்பன் பாட்டிலே குக் பண்ண போகிறோம். அப்போ 90% மேலே குக் ஆகிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுட்டு மசாலா எல்லாம் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கிற டைமில் வந்து மசாலா வாசனை நல்லா பச்சை வாசனை எல்லாம் மாறிடும். சூப்பராக வெந்து வரும். நல்ல பர்ஃபெக்டான குருமா ரெடி ஆகிடும். இப்போ இந்த சிக்கன் வெந்து வார டைமில் நல்லா திக்கானதுனால நான் மறுபடியும் ஒரு 50 மில்லி போல் தண்ணி சேர்த்தேன். அதுக்கப்புறம் இப்போ நல்லா கொதித்து வந்துக்கிட்டு இங்கே வரைக்கும் இந்த அளவு கொஞ்சம் லூஸாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேங்காய் கூட பச்சை மிளகா நல்ல மிளகா போட்டு அடித்து வச்சுருக்கிறேன். அப்போ அதை சேர்க்க போகிறோம். அந்த டைமில் வந்து இன்னும் கொஞ்சம் கூட வந்து கட்டி தான் ஆகும். அதனால இதை வந்து நம்ம லைட்டாக லூஸ் பண்ணால் இன்னும் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கிற டைமில் வந்து சூப்பராக டேஸ்ட்டும் வந்துடும். கொஞ்சம் கூட திக்கு ஆகும். கொதிக்க ஆரம்பிச்சு நீங்கள் பாருங்கள் கொதிக்கிற டைமில் வந்து திக்காகி வருது. நான் வீடியோ சொன்ன போல் ரொம்ப தண்ணி இருக்க கூட ரொம்ப கட்டியாடி இருக்குது. இந்த மாதிரி ஒரு செமி கிரேவி பக்குவத்துக்கு தான் இருக்கணும். குருமாடு ஜென்னாலே வந்து அதான் வந்து பக்குவம். இன்னும் ஒரு நிமிஷம் கூட கொதிக்கட்டு அதுக்கப்புறம் நம்ம நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 50 கிராம் போல் இருக்கும் மல்லி இலை அப்படியே தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மல்லி இலை தூவி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். குருமா ரெடி ஆகிட்டு பக்குவம் பாருங்கள். கடைசி வரை இந்த பக்கத்தில் இருக்கும். நான் உங்களுக்கு சாதா சாப்பாடை கூட தான் உங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட்டு காட்டுறேன். இதே டைம் நீங்கள் டிஃபனுக்காக இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கிறேன். ஒன்றும் தப்பு கிடையாது, நல்லா தான் இருக்குது. அப்படி ஆர்டர் சாப்பாடு நான் வேறு எந்த கிரேவியும் சேர்க்கல. வரும் இந்த சிக்கன் குருமா மட்டும் தான் சேர்த்துக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வந்து குருமா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பீஸ் ஒன்று இருக்குது, ரொம்ப சூடாக இருக்குது. பீஸுக்குள்ள மசாலா நல்லா பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு போட்ட மசாலா அப்புறம் வந்து தேங்காய் கூட வந்து போட்ட பச்சை மிளகா நல்ல மிளகா வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணுது. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுட் ஆர்டர் என்ன இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதே மாதிரி செய்து பார்த்துட்டு உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்களை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் டச் பண்ணி ஆள் அப்படி கொடுத்து நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய், தேங்க்யூ.